நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 1 சங்கீதம், அதில் 2 வசனம். சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான்னா நிறைய காரியங்கள் உள்ளது. பாக்கியவான்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல என்னென்ன நினைக்கிறோம்? பாக்கியவான்னா நல்ல சொத்துகள் இருக்குது, நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல வேலை, நல்ல காரியங்கள், உலக காரியங்கள், சம்பவத்துகள் அன்னைக்கும் நம்ம பாக்கியவான் அப்படின்றோம். ஒருவேளை அதுவும் பாக்கியம் தான், கிடைப்பதெல்லாம் தேவனோட கிருபை தான், பாக்கியம் தான், அதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உண்மையான பாக்கியவான் யாருன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவின் சங்கீதத்துல 1 சங்கீதத்திலே 2 வசனம் அதுதான் சொல்லுகிறது. அப்ப நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோமா? உலக சந்தோஷம், உலக காரியங்கள் அனைத்தும் கிடைத்தனால் நம்ம பாக்கியவான் நினைக்கிறோமா? உண்மையான பாக்கியம், வேதம் சொல்லுகிற பாக்கியவான்னா இதுதான். இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி இரவும் பகலும் தியானமா இருப்பது? வேலைக்கு போறோம், படிக்கிறோம், வேலைகள் இருக்கு, அநேக வேலைகள் இருக்கு, தொழில் பண்றோம், கடையில உட்காந்து பணத்தை எழுதிட்டு இருக்கோம், அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்படி தியானமாக இருப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ரொம்ப ஈஸியான காரியம், ரொம்ப ஈஸியான காரியம். இயேசுவை நினைத்துக் கொண்டே இருங்க, அவன் அபிஷேகத்தை நினைத்துக் கொண்டே இருங்க, தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. நன்றியாட்டவரே, இந்த வேலைக்காக நன்றியாட்டவரே, இந்த காரியத்துக்காக நன்றியாட்டவரே, இந்த வேலைக்கு இதுக்காக நன்றியாட்டவரே, இந்த இடத்துல ஹோட்டல் போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே நன்றியாட்டவரே, கார் கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, பைக் கொடுத்ததுக்கா நன்றி ஆண்டவரே, என்னை பாதுகாத்து வருவதற்கா நன்றி ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே அவரை நினைச்சு கொண்டே இருப்பதுதான் உண்மையான தியானம். அப்ப அதுல நம்ம நினைத்து நிற்க வேண்டும். அநேக ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, தினம் வேதம் படிக்கும் போது, தினமும் வேதம் படிக்கும் போது வேதத்தின் மூலமாக தேவன் நம்மிடத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். வேதத்தின் மூலமா ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு பேசுவார். அப்படின்னா வசனத்தின் மூலமா நம்ம பேசுவாரு. அந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொண்டு கையில வைத்துக் கொள்ள வேண்டுமா? நம்ம பெரிய ஆயத்த வேலை இருப்போமா, மறந்து விடுவோம். ஆனால் அப்பப்ப எடுத்து பார்த்து அதை திருப்பி 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 தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதை நம்ம செய்கிறோமா? இல்ல 4 பேர் பார்த்தா அசிங்கமா நடப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோமா? 4 பேர் பார்த்தா கேலியா சிரிப்பாங்கன்னு நினைக்கிறோமா? எதுக்கும் கவலைப்படக்கூடாது. வாயில சொல்லிக் கொண்டே இருங்க, வாயில ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்க, ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்க, இரவும் பகலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்க. உண்மையான தியானம் இதுதான். வேதம் படிக்கணும் இல்லை, வேதம் கட்டாயம் படிக்கணும், ஜெபம் கட்டாயம் பண்ணணும். ஆனா இடைவிடாமல் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்பதுதான் உண்மையான தியானம். தேவனை நினைத்துக் கொண்டே இருப்பதுதான் உண்மையான தியானம். நான் தேவனை நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம தவறான பாதையில போயிட்டு வந்தோம்னா அது நடக்காது. ஒரு நல்ல காரியத்துல தேவன் நம்மளை திருப்பி பழைய வாழ்க்கைக்கு, தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார். அதுக்காக நான் போனே திருப்பி விடுவார் அப்படிலாம் கிடையாது. நம்ம முழுமையாக தேவனிடத்திற்கு வந்துட்டோம், பழைய வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு அதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதுதான் உண்மையான தியானம். வசனத்தை திருப்பி படிக்கிறே பாருங்களேங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாக்கியவானாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்படி அழைத்திருக்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் பண்ணுவதற்காக, அவரை நோக்கி தியானம் பண்ணுவதற்காக, அவரை நினைத்துக் கொண்டே இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். ஆமே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரம பிதாவே, அப்ப இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. நீரை பாக்கியவான்களாக இருப்பதற்காக, அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தின் பாக்கியங்கள் அல்லப்பா, பரலோகத்தின் பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீரை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இரவும் பகலும் நாங்கள் ஒவ்வொரு வேதத்திலே, ஒவ்வொரு வசனத்திலே தியானமாய் இருக்க நீர் எங்களை அழைக்கிறீர்களே. அதை நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுக்கிறோம் அப்பா. எடுத்த முடிவை நிலைத்து நிறுத்த வருவோம் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவணை நாங்கள் அழைப்பின் நோக்கத்தை பிரிந்து கொண்டு இரவும் பகலும் மூன்று வேதத்தில் தியானமாய் இருக்க, ஒரு வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்க நீரோட அழைத்ததற்காக நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மையோர் என்று உணர்ந்து அவர்களும் இரவும் பகலும் 9 வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்க அவர்கள் உதவும் அப்பா. நீர் உதவும் ஆண்டவரே. எங்கள் சொந்த அறிவினால் முடியாது ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுக்கு உதவினால் அது நடக்கும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.